அதே D55ஓட பூஜை வீடியோ வந்துச்சு சார். அந்த பூஜை வீடியோவில் வந்து தனுஷ் அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே இருக்காங்க. சங்கர் அவர்களோட பிரசன்ஸ் இருந்துச்சு சார். சங்கர் அவர்களும் தனுஷ் அவர்களும் எந்த ஒரு படமும் எதுவுமே பண்ணதே கிடையாது. அவங்களுக்குள்ள டச்சில் ஆல்ரெடி இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. சங்கர் அவர்கள் இந்த படத்தில் தான் ரோல் பண்ணுறாரா, இல்லாட்டி வேல்பாரி படத்துக்கு வந்து தனுஷை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரா? படத்தில் பண்ணலை. ஒரு வேல்பாரிக்கு வந்து ஹீரோ இப்போது யாரை போடலான்னு மிகப்பெரிய கன்ஃபியூஸில் இருந்துகிட்டு இருக்காரு. ஓகே. இல்லை, சங்கர் சார் வந்து இது வந்து ஒரு சிறப்பாக பார்க்குது. ஏன்னா எல்லாரை வச்சுமே சங்கர் சார் பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு. ஸோ ரஜினி, கமல், விஜய் எல்லாரும் சரி. அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அஜித். அஜித்தை வச்சு படம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு ஆசை. ஜீன்ஸ் மிஸ் ஆச்சு, அது ஒரு கதை இருக்கு, அப்புறம் பேசுவோம். பட் இப்போ அஜித்தை வச்சு பண்ணது ரொம்ப பிளானிங் இப்போ. ஆனால் இந்த வேல்பாரி கதையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நேட்டிவிட்டியோட கலாச்சாரம் ஒன்றிய ஒரு கதை. அப்போ நீங்கள் வேற்று மொழியில் ஒரு ஹீரோ பண்ணாங்கன்னா நம்மளுடைய மொழிக்கு அப்பாற்பட்டு இந்த மாறும். கண்டிப்பாக. அதெல்லாம் ரன்வீர் சிங்கு கூட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சூழலை போச்சு, ஒரு பக்கம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான். நீங்கள் ஜென்ரலாக வேறு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆமாம். பட் இது வந்து நம்மளுடைய ஏன்னா இந்த நாவலே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பிரதிகள் மேலே விற்ற நாவல், எல்லாருக்கும் தெரிந்த நாவல் வேல்பாரி. அது தனி விழாவே நடத்தினாங்க. எஸ், தனி விழாவே நம்ம சூப்பர் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணாங்க 1 லட்சம் பிரதிகள் விற்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாவலில் நம்ம தமிழ் காலத்தில் ஒன்றிய ஒரு ஹீரோ பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுது. அதுக்கு ஒரு சாய்ஸு சூர்யாவும் மைண்டில் இருக்குது. ஓகே. நீங்கள் சூர்யாவை அந்த காஸ்டியூம் போட்டு அப்படி பெரிய வால்லாம் வச்சு நீங்கள் ஒரு ட்ரீம் பண்ணி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். பட் இங்கே தனுஷ் இப்போ கொஞ்சம், ஏன்னா அவர் பாலிவுட் வரைக்கும் போயிட்டார், சூர்யா போகலை. இப்போ தனுஷ் எல்லாருக்குமே தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போதுமே பேன் இண்டியாவில். மலையாளம் ஆட்டோமேட்டிக், இந்த கன்னடா ஓகே, ரெண்டா ஹாலிவுட் வரைக்கும் தெரியும். நீங்கள் இந்த படத்தை டப் பண்ணிங்கன்னா ஹாலிவுட்டில் பார்க்கலாம். தனுஷ் அங்கே தெரிந்த முகம். அப்படி ஒரு சாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே. மேபி அதற்காகவும் தனுஷ் இன்னும் கொஞ்சம் மாடிஃபைட். எங்கள் தனுஷ் நீ எந்த கெட்ட போட்டாலும் செட் ஆகுமேங்க. ஒரு என்ன சொன்ன 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக போட்டிங்கனாலும் மீசையெல்லாம் தாடி செய்யப்பட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. ஒரு 60 வயசு கெட்டப்பில் அசுரன் போட்டாலும் அப்படியே இருக்காரு. எப்படி மாற்றுவீங்க? கொடியில் அப்படியே அண்ணன் தம்பி கெட்ட மாற்றிருப்பார். எல்லா கெட்ட போட்டாலும் தனுஷ் செட் ஆகுது. வேல்பாரி போட்டாலும் செட் ஆகுன்னு தான் நான் நினைக்கிறேன்.